நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு. ஆனால் இந்த ஆற்றுக்குள் மறைந்திருக்கும் மிகப்பெரிய மாசுபாடு உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். தாமிரபரணி ஆறு பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி போச்சே தாயே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இங்கே வந்து சாமி கும்பிட வர்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, துணிகளை அதிகமாக போடுறாங்க. அது வந்து தண்ணியை ரொம்ப மாசுபடுத்துது. 4 மாவட்டங்களுக்கு இந்த தண்ணி போகுது. இந்நிலையில் உள்ளூரை சேர்ந்த பெண்கள் குழு தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் ஆற்றில் தூக்கி எறியப்படும் துணிகளை எடுத்து அவற்றை மறுசுழற்சி செய்து கால்மிதிகளாக மாற்றி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பொதிகைமலை அடிவாரத்தில் சூரிய கோயில் என்று அழைக்கப்படும் பாபநாச சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பதாக கூறி ஆற்றில் இறங்கி குளித்துவிட்டு துணிகளை ஆற்றில் தூக்கி எறிவது வழக்கமாக உள்ளது. அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பொதுமக்கள் தண்ணியை மாசுபடுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்கள் துணியை எடுக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கிருமிகள் வருது. அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம், குளிக்கிறோம், பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். இந்நிலையில் தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் ஆற்றில் தூக்கி எறியப்படும் துணிகளை எடுத்து அவற்றை சுத்தம் செய்து மூட்டைகளாக சேகரிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு 20 மூடை விழும். இன்னைக்கு சனி ஞாயிறு கூட விழும். 50 மூடை வரைக்கும் சனி ஞாயிறு விழும். அமாவாசை இதுகளுக்கு 100 மூடைக்கு மேலே விழுந்துடும் துணி. ஆமாம். பின்னர் இந்த துணிகள் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஊருக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு உலர்த்தப்படுகின்றன. இதனையடுத்து சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட துணிகளை இந்த பெண்கள் குழு தறிகள் மூலம் கால்மிதிகளாக மாற்றுகின்றனர்.